இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு நான் என்ன காமிக்க போறேன்னா கிறிஸ்மஸ்க்காக எங்க வீட்டுல பலகாரம் செய்யறோம். ஸோ ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா நான் உங்களுக்கு லட்டு எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ லட்டு பண்றதுக்காக நமக்கு மெயினா ஃபர்ஸ்டா தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கடலை மாவு, தென் அதுக்கப்புறம் சுகர். இப்போ ஒரு பாத்திரத்துல வந்து 250 கிராம் ஆஃப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். பிளஸ் அது கூட வந்து கொஞ்சமா சால்ட் அண்ட் சோடா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட லெமன் எல்லோ ஒரு கலர் ஆட் பண்றது, நீங்க எந்த கலர் வேணா ஆட் பண்ணலாம். ஆரஞ்சு லெமன் எது வேணா ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் 1 கிளாஸ் ஆஃப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து லட்டு செய்யறதுக்காக மாவு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம சுகர் பாவு தேவை, அதை ரெடி பண்ணோம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்றதுக்கு 250 கிராம்ஸ் ஆஃப் சுகர் எடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் அந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணணும். சுகர் பாவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப திக்காக கூடாது. ரொம்ப திக்காச்சுன்னா லட்டும் வந்துட்டு ரொம்ப ஹார்டா வந்துடும். ஸோ ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்த உடனே இந்த சுகர் பாவு வந்து ஆஃப் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு வந்து பூந்தியா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ண போறேன். இது ஸோ இப்போ இந்த ஸ்பூன் வச்சு தான் நம்ம வந்து பூந்தி சேர்ப்போம். அதை இப்படி ஸ்பூனை பிடிச்சிட்டு பூந்தி வருதா? இந்த மாதிரி ஃபுல்லா பூந்தி செய்யணும். நாங்களும் ஊற்றுவோங்களே. அவ்வளோதானே. இப்போ இந்த பூந்தி வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பூந்தி ஃப்ரை பண்ணும்போது சிலதெல்லாம் இந்த மாதிரி ஒட்டிட்டு திக்காக வரும். அது ப்ராப்ளம் கிடையாது. ஒரு ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக கற்பூரம் அண்ட் ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம இதுவும் அண்ட் வந்து நேரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பூந்தி மாதிரி எல்லாமே வந்து ஜீராவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக நெய்யில் முந்திரி அண்ட் திராட்சை போட்டுட்டு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க பூந்தியில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி. இப்போ அந்த பூந்தியே சின்ன சின்ன உண்டையாக பிடிச்சிட்டோம்னா சூப்பர் டேஸ்டியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. லட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டாக நாங்கள் பண்ண போகிற ஸ்நாக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழலப்பம். இது வந்துட்டு கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக். ஸோ இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு நமக்கு அரிசி மாவு தேவை. ஸோ நாங்கள் ரெடிமேடாகவே கடையிலேருந்து வாங்கிட்டோம். பட் நீங்கள் கடையில் வாங்கும்போது புட்டு செய்கிற மாவுன்னு கேட்கக்கூடாது, இடியப்பம் செய்கிற அரிசி மாவு கேட்டு வாங்கணும். இப்போ நாங்கள் 1 kg எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். குழலப்பம் பண்ணுறதுக்கு நம்ம எனக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய பூண்டு எடுத்துக்கிறோம். தென் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 8 to 10 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம். தென் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எடுத்துக்கிறேன். லைட்டாக வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த தேங்காய் கூட நேர்ம காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்சியில் இன்னொரு வாட்டி லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த அரைச்ச பேஸ்ட் ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி அண்ட் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேஸ்ட்டை ஊற்றி கிளறி விடணும். ஃபஸ்ட்டே வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து சரியாக வராது நமக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுடணும். இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மாவை வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா இன்னும் கையால் பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்புறம் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இந்த மாவை மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழலப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா முழுமுன்னு சூப்பராக இருக்கும். நான் பேர் சொன்னேன் கோப்பம் குழலப்பம் நல்லா இருக்கு. கேரளா
கேரளா ஸ்டைல் கோவரப்பம். ஒரு டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேன். மாவு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எள்ளு ஸ்கிப் பண்ணிட்டோம். எள்ளு ஆட் பண்ணிங்கன்னா அது அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் எள்ளு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த 2 ஸ்நாக்ஸ் மட்டும் பண்ணல, இன்னும் 2-3 பண்ணியிருக்கோம். பட் அது எல்லாமே வீடியோ எடுத்து கவர் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகிடும் எல்லாம் செஞ்சு முடிக்கிறது. ஸோ நேரத்தின் கட்டாயத்தினால் இது 2 மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு நான் என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னா தட்டை, அச்சு முறுக்கு, பழலப்பம், பட்டர் முறுக்கு, தென் லட்டு, அதுக்கப்புறம் சோமாஸ். ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து நான் மட்டுமே பண்ணல, நான் அம்மா பெரியம்மாலாம் சேர்ந்து போனோம். அண்ட் என் ஹஸ்பண்ட் அண்ட் தங்கச்சி வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அவ்வளோதான்.